ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பல நலமா இருக்கீங்களா? மிக மிக நலமுடன் உள்ளேன் ஐயா. ஐயாவுடன் உரையாடி நீண்ட நாள் ஆகின்றது. ஆமா 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 ஆமா. எப்படி போயிட்டு இருக்குது உங்களுடைய ஆன்மீக பணி? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க ஐயா. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன செய்தியோட வந்திருக்கீங்க? இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகின்ற துறவிகள், ஆஹா, துறவு, அருமை எதை அருமை. துறப்பது துறவு, ம், எதை துறந்தவன் துறவி, ஆஹா, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா, அருமை ஐயா. இன்றைய துறவிகளை பாக்குறவங்களுக்கு அந்த காவி நிறை ஆடையோட துறந்துட்டு துறவியா வராங்க இல்லைங்க, ஆமா, அவங்களை பற்றிய ஒரு பிம்பம் என்னன்றது மக்களுக்கு எளிதா புரியும். நீங்களே தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, நம்ம கார் பேர் கூட எனக்கு தான் தெரியாது. லேட்டஸ்ட் BMW காரு, லேண்ட் ரோவரு, ஆஹா, இப்படி வசதி மிக்க கார்கள். வெறும் இன்னோவா தான் கூட பரவாயில்ல, எல்லாம் வெளிநாட்டில இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கார்கள். ஆஹா, இவர்களுக்கு சாமிகளுக்கு என்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கார்கள். அருமை அருமை. இப்படியான கார்களில் உலா வருகிறார்கள். இத போல இதை போல, அதாவது இது போல மக்கள், ஒவ்வொரு மக்களும், பாமர மக்களும் சிந்திச்சா எப்படி இருக்கும் இந்த நாடு? நாம சிந்திக்கிற மாதிரி இது பெரிய படிப்பறிவு எல்லாம், நம்ம எந்த படிப்பும் கல்வி அறிவு தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஏட்டு சுரைக்காவே நமக்கு தேவையில்லை இதுக்கெல்லாம், இல்லைங்களா? சாதாரணமா சிந்திச்சாவே போறோம். துறவு என்பது என்ன? எதுலயுமே எந்த ஒரு பொருள் மேலே பற்று இருக்கக்கூடாது. அறவே பற்று அற்றவன் தானே துறவி. ஆமா, அதுக்கு இலக்கணம் அருமையா அன்னைக்கே நமக்கு பட்டினத்தார் சொல்லிட்டு போயிட்டார். நாம தான் அதை இப்ப நீங்க நாளாவது சிந்திச்ச மாதிரி மக்களுக்கு போய் சேரணும்ல அது, இல்லையா? கண்டிப்பா. துறவுக்கு இலக்கணம் என்னன்னா அருமையா இந்த பாடல வடிச்சிருக்காரு பாருங்க. பேய் போல் தெரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உடன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவர் என அருமையா சொல்லிருக்கு. இப்ப ஏன் இதெல்லாம் மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப எவ்வளவோ விழிப்புணர்வு எல்லாம் வந்துருச்சு, முன்ன மாதிரி இல்ல. இருந்தாலும் மக்கள் கண்ணுல கண்ட காவியெல்லாம் துறவியா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு போகக்கூடிய அவலங்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு நாட்டுல. கண்டிப்பா. அது என்ன காரணம்னா, பட்டினத்தாருடைய பாடல் மக்கள் கிட்ட போய் சேரல. சேராதனால கண்டிப்பாக அந்த கார்ல வர்றவங்க எல்லாம் துறவிதான் போல இருக்கு. அதாவது பேய் போல் திரிந்துங்கிறதுக்கே பல பொருள் சொல்றான். பேய்க்கு தங்கறதுக்கு இடம் உண்டா? இல்ல, எங்க வேணாலும் தெரியும், எங்க வேணாலும் தெரியும். அதை பிறர் கர்மத்தை போக்கும் பொருட்டு இரவு பகலாக கண்ட இடத்திலும் தெரியும். அதான் பேய், இல்லீங்களா? பிறருடைய கர்மத்தை இவன் நீக்குபவனா இருக்கணுமா? யாரு? துறவி என்கின்றவன் பேய் போல தெரியணும் கண்ட இடத்துலயும். தங்கறதுக்கு இடம் உண்டா? இல்ல. தங்கும் இடம் அருமையா சொல்லுவார் நாவுக்கரசு பெருமான். சிவபெருமான இறைவனே சொல்றான். அப்படித்தானே உண்மையான துறவி. தங்கும் இடமறியார் சால நாளார்பார். திருத்தாண்டகத்துல சொல்றார், இறைவன் தங்கும் இடம் அறியாராம். பாருங்க, உலக தலைவராம் பரம்பொருள் சிவபெருமானே தங்கும் இடம் அறியாருங்கிறார். அவர் தானே பற்றற்ற, உலக பற்றற்ற துறவி அவர் தானே. கண்டிப்பா. அவர் தானே அனாதி, இல்லீங்களா? ஆமா. சிவபெருமான் தானே தாய் தந்தை இல்லாதவன். அவர் தான் உண்மையான அந்த பற்ற அற்ற துறவி. முழு பற்றற்ற துறவிக்கு ஒரு இலக்கணம் யாருன்னா பரம்பொருள். அந்த பரம்பொருளை நோக்கி நாம் உண்மையா பரதேசி, அதுலதான் பரதேசிங்கிற வார்த்தையே வந்தது. பரம்னா இறைவன், தேசம், தேசின்னா தேசம்ல சுத்துறவன், இல்லீங்களா? இல்லையா? தேசாந்திரி. தேசாந்திரி. பரம்னா இறைவன். இறைவனை நோக்கி உலகம் எங்கும் சுத்துகின்றவன் தான் பரதேசி. இன்னைக்கு வழக்கத்துல நாம யாரை திட்டும் போது ஒருத்தர் பரதேசி பயிலங்கிறோம், இல்லீங்களா? கண்டிப்பா. தவறான சொல்லாடல் அது. அப்படி வாழ்கின்றவர்கள் தான் உண்மையான அந்த பற்றற்ற துறவி. அதான் பேய் போல் திரிந்து தங்கறதுக்கு இடம் உண்டா? பேய் மாதிரி தெரியணும். உண்மையான துறவியானவன் பேய் போல் தெரிய வேண்டும். பிணம் போல் கிடந்து, உறங்கினாலும் யோக நிலையில் இருந்தாலும் பிணம் போல் அசைவற்று கிடப்பானா. எப்படி பாருங்க, ஒரு துறவி எப்படி இருப்பா? பிணம் போல் கிடக்கணுமா. செத்த பிணம் சொல்வார்ல வள்ளுவர், தூங்கி விழிப்பது போல் சாக்காடும் பாரு, இல்லையா? ஆமா, அத மாதிரி கிடக்கணுங்கிறாரு துறவியானவன். இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி ருசி பார்க்காம சாப்பிடணும், இல்லையா? நாய் தான் ருசி பார்க்காது, இல்லீங்களா? அதனாலதான் சொல்றார் பட்டினத்தார். ஏன் நாயை சொல்றாரு, மற்ற விலங்குகள் சொல்லாம நாயை சொல்றாருன்னா, நாய் பசிக்கு எதை போட்டாலும் சாப்பிடும், ருசி பார்க்காது.
கண்டிப்பா. இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல சாப்பிடணுமா? துறவியா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? நாய் போல ரோட்ல எல்லார்ட்டையும் பாத்தீங்கன்னா எடுத்து வந்த அந்த பிச்சை பாத்திரத்துல எடுத்து வந்த அந்த பிச்சையை உணவா ருசி பார்க்காம சாப்பிடணும். யாரு இட்ட பிச்சையா இருந்தாலும் ருசி பார்க்க கூடாது. நன்மங்கையரை தாய் புகழ் கருதி பிற மாதரை பார்த்தால் எப்படி பார்க்க வேண்டும்? தனது தாய் போல நினைக்கணுமா மாதர்கள் எல்லாம். நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி அடிமை போல் அனைவருக்கும் இவன் தாழ்வா இருக்கணுமா? பாருங்க, துறவி கால இப்ப நீ எல்லாரும் ஊந்துகிட்டு இருக்கிறான். எவன் காலியோ துறவின்னு கண்டு இன்னைக்கு பாமர மக்கள் அறியாமல ஏதாவது உன்னே சாமியார்ட்ட போய் நிக்கிறாங்க. அருமையா சொல்றாரு பாருங்க, தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி இவன் தான் அடிமை மாதிரி எல்லாருக்கிட்டையும் தாழ்மையை இவன் கால உண்ணுங்கிற துறவியா இருக்கிறவன் தான் குழந்தை முதல் அதான் அனைவருக்கும் என்ன சிறியவர் முதல் பெரியவர் வரை யாரு துறவியா இருக்கிறவன். அடிமை போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லுங்க, தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர். குழந்தை அதாவது குழந்தை மாதிரி இருக்கணுமா? குழந்தைக்கு ஏதாவது தெரியுங்களா? ஒன்னும் தெரியாது. இப்படி இருக்கிறவன் தான் உண்மையான ஞானம் பெற்ற தெளிந்த துறவிங்கிறார். உண்மை ஞானம் தெளிந்தவரே அவன்தான் உண்மையாக ஞானம் அடைந்து தெளிந்த துறவிங்கிறார். இதுல அற்புதமா பட்டினத்தார் நமக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 8 வரியில சொல்லிட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு நாம யார கண்ணுல கண்ட காவியெல்லாம் துறவியாக நினைத்து கொண்டு மாயையில வீழ்ந்து, ஏன்னா திருநீலகண்டர்னு ஒரு நாயன்மாரை இறைவன் படைத்துட்டு போயிருக்காரு பாருங்க. இதுக்கு மேல சிவபெருமானுக்கு மேல ஒரு அடையாளத்தை யாரும் காட்ட முடியுமா சொல்லுங்க? இளமையை இழக்காமல் எவனாலும் இந்த உலகத்துல வாழ முடியாது. புரியுதுங்களா? கண்டிப்பா. இளமையை இழக்காமல் எவன் ஒருவனாலும் தனி மனிதன் ஒருவனால் வாழ முடியாது என்பதற்கு இலக்கணம் தான் திருநீலகண்ட நாயனார். சிவபெருமானே அடையாளம் கட்டிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் வேற யாரும் நமக்கு அடையாளம் தேவையா? தேவையில்லை. அப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? உண்மையாவே எல்லாரும் பற்றற்ற துறவியா நினைத்து கொண்டு காவியல் எல்லாம் நம்ம துறவியா நினைத்து கொண்டு வாழணும். காவியா இருக்கலாம், அது வெள்ள வேசியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. துறவுக்கு இலக்கணம் என்ன? இப்ப பட்டினத்தார் சொன்னபடி பரம்பொருள் சிவபெருமான் சொன்னபடி வாழுகின்றவன் தான் துறவி. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன மாயையில என்ன மக்கள் பாமர மக்கள் இந்த மாதிரி இல்லறத்தான விட நல்ல வசதியோடு இருக்கிறது துறவிகள் தானே. இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, அருமையான இவ்வளவும் கேட்டுட்டு ஒரு பதில் சொன்னீங்க பாத்தீங்களா? இல்லறத்தான விட சகல செல்வ சகல யோக மிக்க பெருவாழ்வு சொல்வார்ல, அது மாதிரி சகல சௌபாக்கியங்களோட வாழக்கூடிய யாருன்னா இன்னைக்கு துறவிதான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி உல்லாச பங்களா இல்லீங்களா, விலை உயர்ந்த கார்கள் அனுபவிக்க உல்லாச பங்களா, குளிரூட்டப்பட்ட உல்லாச பங்களா இல்லைங்களா? அடுத்தது விலை மதிப்பு, அதாவது விலை மதிக்கவே முடியாது நமக்கு இல்லைங்களா? அப்படி இன்னைக்கு சொகுசு மகிழுந்து காரு இல்லைங்களா, குளிரூட்டப்பட்ட மகிழுந்து கார். ஆமாமா. அடுத்தது பாத்தீங்கன்னா வண்ண தொலைக்காட்சி பெட்டி, ஆமா தியேட்டர் மாதிரி பாத்தீங்கன்னா. அடிக்கடி சுற்றுலா சொல்ல வெளிநாட்டு பயணம், அத முக்கியமா சொல்லுங்க, வெளிநாட்டு பயணம் வேற இதுல. அப்ப இவர்கள்லாம் எதுவுமே துறக்கல. பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சென்று வரதுக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் கட்டணம் வேற. இந்த மாதிரி வராருன்னா சாமியார் போனாருன்னா அவருக்கு ஒரு 2 லட்சம் செலவாகுங்கன்னு சொல்லி வசூல் பண்ணி அவருக்கு கொடுக்குறாங்க. நீங்கள நானும் ஒரு சொற்பொழிக்கு போனோம்னா ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இல்லீங்களா? இன்னைக்கு கால நிலைமை இப்படி இருக்குது. இப்படி எல்லாம் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிற வரையும் ஏமாறவர்கள் இருக்கதான் செய்வார்கள். என்ன செய்யறது? கண்டிப்பா 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 ஒரு விடிவு காலம் இந்த ஏற்கனவே நம்ம பல பதிவுகள் கொடுத்துட்டு வரோம். இருந்த போதிலும் இது போல மக்கள் விழிப்புணர்வு அடையணுங்கிறதுக்காக மறுபடியும் நம்ம மீண்டும் இந்த மாதிரி பதிவுல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சிந்தனையில நீங்க இந்த பதிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிந்தனையில நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. துறவிகளுக்குரிய ஆடை பௌத்த சமயத்துலதான் இந்த காவி நிறம் முதல்ல வந்தது உள்ள. அருமையான அடுத்த டாபிக் அருமையா சொல்லுங்க. நாம பௌத்தத்துக்கு எதிரானவர்கள், ஏன்னா அவங்க பௌத்த நெறி கொள்கைப்படி நடக்கல. இது முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சைவத்துக்கு 2 கண்கள்ங்கிற மாதிரி 2 பேர் யாருன்னா கேட்டீங்கன்னா சிவதுரோகி யாருன்னு கேட்டீங்கன்னா சமணமும் பௌத்தம் தான் வரலாற்றுல. ஆமா, அதுல சமணர்களுடைய ஆடையை தான் காவிங்கிற ஞான சம்பந்தர் சமணர்களை சாடுவதற்கு முன்பாக முதலில் ஆடையதான் சாடுகின்ற.
பாருங்க, ஒன் துவர் ஆடையர், பட்டை துவர் ஆடையர் படிவம் கொண்டாடுங்கிற. உனக்கு பேச்ச கேட்காத அறம் இல்லாதவ காவியை கட்டிக்கிட்டு முதல்ல சாடும் போதே சமணத்தை சாட மாட்டேங்கிறாரு. முதல்ல அவன் அணிந்திருக்கின்ற ஆடையை சாடுகின்றார். ஒன் துவர் ஆடையர்ங்கிறார். அதுக்கப்புறம் தான் சமணத்தை சாடுகின்றார். முதல்ல நாவுக்கரசு பெருமான் அங்க சமண மதத்திலிருந்து நேர சமண சமயத்தில நேர சைவத்துக்கு வராரு இல்லையா? தலைவதியாருடைய அக்காவை பார்க்கணும், அது வீரட்டான பெருமானுடைய அந்த திருவருள் கூட்டு வைக்குது. நாவுக்கரசர் அங்கிருந்து சமன் பள்ளியில இருந்து விடைபெறுகின்றார்ல, அங்கிருந்து கிளம்பும் போதே என்ன பண்றாருன்னா அந்த அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறார் பாருங்க. அப்பயே தன்னுடைய சமணர்கள் சமண சமயத்துல தான் இருந்தார், சார்ந்து இருந்தார் இல்லையா? ஆமா. அவர் கட்டி இருந்த ஆடை காவி ஆடை. யாரு? நாவுக்கரசு பெருமான். சேக்கிழாருடைய நம்முடைய திருத்தொண்டர் புராணம் சொல்லுதுங்க தெளிவா. அங்கிருந்து புறப்படுகின்ற வேலையிலேயே அந்த ஆடைய கழட்டி அங்க வீசிட்டு அந்த இடத்துல வெண்புடவை முயந்துங்கிற. வெண்புடவைன்னா வெள்ளை ஆடையை கட்டிட்டு தான் வெளியிலே வராராம். இதை விட ஒரு நமக்கு என்னங்க அடையாளம் வேணும்? நாவுக்கரசு பெருமான் சமண மதத்திலிருந்து சமண சமயத்திலிருந்து வெளியில வர அந்த வேளையிலேயே அந்த ஆடையை தூக்கி விட்டாரு. முதல்ல பாருங்க எவ்வளவு ஒரு உணர்வு பாருங்க. இப்படிங்க ஞானசம்பந்த பெருமான் முதல்ல இந்த காவிய ஆடையை சாடி அதன் பின்பாக தான் சமணத்தை சாடுவார். அது போலவே நாவுக்கரசர் பாருங்க எவ்வளவு அந்த ஒரு வெறி இருக்கும் பாருங்க, சிவவெறின்னு. முதல்ல பெருமானை பார்க்க போகும்போதே ஆடைய கழட்டி வீசுறார். சமண சமயத்தை அந்த ஆடைய அந்த இல்லத்திலே தூக்கி விட்டுறார். கழட்டி வீசி விட்டு அங்கேயே வெள்ளை ஆடை என்று அங்கேயே வெள்ளை ஆடையை உடுத்தி கொண்டுதான் வெளியிலே வர்றார். பெருமானை பார்க்க வரும்போதே வெள்ளை ஆடையை உடுத்தி கொண்டுதான் நாவுக்கரசு பெருமான் வர்றார். இதை விட அதாவது நாவுக்கரசு பெருமான் என்பவர் சிவபெருமான் திருவாயால திருப்பெயர் சூட்டப்பட்டவர் இல்லைங்களா? சூட்டப்பட்டவர். நாவுக்கரசு சொல்லுவோம் அப்பர் வாக்குக்கு அப்பீல் எதுமோ. அப்படிப்பட்ட பெருமானே நமக்கு அடையாளம் காட்டிட்டார் இல்லையா? இதுக்கப்புறம் அந்த காவி ஆடையை பத்தி நம்ம சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அப்ப முதல்ல சீர்திருத்தம் பண்ண வேண்டியது கொள்கைகளை விட இவங்க முதல்ல ஆடைகளை மாத்த சொல்லணும். எல்லாம் வெள்ளாடிக்கு மாறுங்கப்பா முதல்ல. ஆமா, முதல்ல காவிய கழட்டி போடுங்க. ஆமா, அதுதான் தொடங்கணும் போல இருக்கு. இப்ப நமக்கு என்ன, இப்ப ரெண்டு பேரும் நமக்கு இரண்டு கண்கள். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருமானும் சைவத்துக்கு இரண்டு கண்கள். சொல்லப்பட சிவபெருமானின் இரண்டு கண்கள்லே சொல்லலாம். அவர்கள் காட்டிய வழியை நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் பாமர மக்களுக்கு போய் சேரணும் முதல்ல. இந்த காவி பாருங்க, வள்ளுவருக்கெல்லாம் காவி பூசி காவியை கட்டி விட்டு எங்கெல்லாம் போய் நிக்குது பாருங்க இன்னைக்கு கலாச்சாரம். இந்த சமயம் தோன்றியே 250 ஆண்டு காலம் தான் ஆகுதுன்றான். இந்துன்ற ஒரு சமயம் தோன்றி இந்து வெள்ளைக்காரன் கூட்டிய பெயர் 160 ஆண்டு காலங்கய்யா. 160 ஆண்டு காலம் அதாவது பிரிட்டிஷ்காரன் வகுத்தது. சிந்து மதம் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு பிரிவுக்கு ஏதாவது பெயர் சூட்டணும்ல. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு குலத்து பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன சுற்றுறது? இப்ப அவங்க பல குலம் இருந்தாலும் ஒரே வழி பிரிவு இஸ்லாமியர்கள் அடையாளம் காட்டியாச்சு, கிறிஸ்தவர்கள் அடையாளம் காட்டியாச்சு. இந்த ரெண்டு பிரிவு அல்லாத ஒருத்தர் நம்ம அடையாளம் காட்டணும்ல. அப்ப சிந்து சமவெளி நாகரிகம் அதாவது சிந்து மதம்னு வச்சதான் மருவி இந்து மதம்னு மாறி போச்சு. பிரிட்டிஷ்காரன் வகுத்ததுதான் இந்து மதம்ங்கிறது சமயம். இந்து மதத்துக்கும் நம்மளுடைய வரலாற்றுக்கும் 160 ஆண்டு காலம் சொல்லியாச்சு. சைவத்தோட வரலாறு எப்ப 12 திருமுறை நமக்கு எப்ப முடிக்கப்பட்டதுன்னா 12ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சு போச்சு. இது இப்ப நமக்கு ஒரு 18ஆம் நூற்றாண்டு ஏற்பட்டது இது இந்து மதம் என்பது. அதாவது காலத்தின் முன்னோடி, உலகின் மூத்த மொழி என்பது எப்படி நம்ம தமிழோ, எப்படி நமக்கு சைவ சமயம் தான் உலகின் மூத்த சமயமோ, எல்லாவற்றுக்கும் பின்னோடி மதம் எதுன்னா இந்து மதம். அதுக்கப்புறம் ஒரு மதம் தோன்றியதா எனக்கு தெரிஞ்ச இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச எதா இருந்தா சொல்லுங்க. இல்ல, இனிமேல் நாம் யாராவது தோற்றுவித்தால் ஒன்று. அததான் நான் சொல்ல வரேன். உலகின் முன்னோடி சைவ சமயம், உலகின் பின்னோடி இந்து மதம். இதற்கு பிறகு ஏதாவது நம்ம வந்திருந்தா தெரியல, ஏன்னா வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இல்ல, வந்திருந்தா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம மறுக்க போறதில்ல. இந்து மதத்துக்கு அப்புறம் 160 ஆண்டுகளுக்கு பிறகு ஏதாவது மதம் வந்திருந்தா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பிரிட்டிஷ்காரன் வகுத்தது, ஆங்கிலேயன் வகுத்தது, நமக்கு என்ன வெள்ளைக்காரனா நமக்கு அப்பன் சொல்லுங்க? கிடையாது. அப்ப எல்லாமே நம்மளுடைய தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இதெல்லாம் இப்ப ஒண்ணு இல்ல. இந்து மதம் என்ற
ஒரு வட்டத்துக்குள்ள நாம இருக்கிறோம், வேற வழி இல்லாம இருக்கிறோம். அந்த இந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமா ஒரு கருத்தை சொல்றோம் பாருங்க. இந்து மதத்துக்குள்ளதான் இன்னைக்கு பௌத்தமும் சமணமும் சைவமும் இருக்கு. நமக்கு எதிரானது நம்ம இந்து மதத்துக்குள்ளேயே தான் இருக்கு, வெளியில இல்ல. புரியுதுங்களா? இத நம்ம பதிவு வரலாற்றுல பதிவு பண்ணணும்ல. கண்டிப்பா. இந்து மதம்ங்கிறதுக்குள்ளதான் இன்னைக்கு சமணமும் பௌத்தமும் இருக்கு. சைவத்துக்கு எதிரானது 2, சமணமும் பௌத்தமும். இது 2மே இந்து மதம். இந்த நம்ம மதத்துக்குள்ளதான், வெளியில நமக்கு யாரும் இல்ல, நம்ம மதத்துக்குள்ளேதான் 2 இருக்கு. கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல இத பதிவு பண்ணுங்க ஐயா. கண்டிப்பா. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம். அடுத்து ஒரு கேள்வியோடு பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா.